ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 11ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். இது வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பட்ட பாடெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. எல்லார் கடையும் ஓடுது குருஜி, என் கடை மட்டும் ஓட மாட்டேங்குது, நான் என்ன பாவம் பண்ணனே தெரில. நல்லா தான் என் பொருட்களும் நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியான பொருட்களை தான் தரேன், ஆனால் அந்த பொருள் வந்து ப்ராப்பரான வருமானத்தை பெற மாட்டேங்குது, லாபத்தை பெற மாட்டேங்குது, அது ஏன்னே தெரில, எனக்குன்னே திருஷ்டி, எனக்குன்னே பிரச்சனை போன்று வருத்தப்படுபவர்கள் எல்லாருக்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த வருடம் இருக்கும். சனி 11இல் வருவது உபதயஸ்தானத்தில் வருகிறார். 11ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் 11, 1, 2 பார்த்து உங்களுடைய உடம்பை பார்க்குறார். 11, 12, 1 பார்க்கிறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை உண்டாக்குறார். யாருக்கெல்லாம் சனி பகவான் ஒன்றை பார்த்துட்டாரோ கெட்ட பழக்கம் என்பதே இருக்காது, கெட்ட பழக்கம் இருக்காது, உடம்பில் இருக்க ரோகங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும், போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 12, 1, 2 12, 1 பார்க்கும் பொழுது அதே மாதிரி சனி பகவான் 5 பார்க்கிறார். 5 இடம் என்பது என்னென்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழல் இனிது யாழ் இனிது என்பார்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்போ குழந்தைய வந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன, குழந்தை பிறப்பு, குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். குழந்தை வந்து மடியில் தவழக்கூடிய விஷயம் போன்ற இத்தனை வருஷமாக நான் ட்ரை பண்ணேன், IVF பண்ணேன், IUI பண்ணேன், எனக்கு குழந்தையே கிடைக்கல, கவலைப்படாதீங்க, சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு குழந்தை என்பது கிடைக்கும்.